ஸ்டூடெண்ட்ஸ் யூனிட் 3 பார்ப்போம். எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ கிங்டம்ஸ் இன் சவுத் இந்தியா லேட்டர் சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ். அதாவது தென்னிந்தியாவில் புதிய ஆட்சிகளோட தோற்றம். யார் யாருன்னா சோழர்கள் பாண்டியர்களுக்கு பின்னாடி. லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் பார்ப்போம். இதில் யார் யார் பார்க்க போகிறோம்னா சோலாஸையும் பாண்டியாஸோட லேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். டு நோ த ப்ராமினன்ட் ரூலர்ஸ் ஆஃப் போத் த கிங்டம்ஸ். ரெண்டு ஆட்சியிலையுமே யார் முக்கியமான வீரர்கள் பார்க்க போகிறோம். டு அக்கேர் வித் தேர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம், அவங்க எப்படி ஆட்சி செஞ்சாங்கன்றதை தெரிஞ்சுக்கிற போகிறோம். டு அக்வைண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த சோஷியல் எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் டூரிங் த ரெயின், அவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய சமூக பொருளாதார மற்றும் கலாச்சார வளர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். த லேட்டர் சோலாஸ். இன்ட்ரோடக்ஷன். The Cholas are one among the popular and well-known Tamil monarchs in the history of South India. தமிழ்நாட்டோட தென்னிந்தியாவோட வரலாறுலேயே சோழர்கள் வந்து ரொம்ப பாப்புலரானவங்க, புகழ்பெற்றவங்க. The elaborate state structure, the extensive irrigation network, the vast number of temples they built, their great contribution to art and architecture, and their overseas exploits have given them preeminent position in the history. அவங்க the elaborate state structure, மாநிலத்தோட ஒரு கட்டமைப்பு, எக்ஸ்டென்சிவ் இரிகேஷன் நெட்வொர்க், இரிகேஷன் அந்த நீர்ப்பாசனம் அந்த விஷயங்கள்லாம் நல்லா இது பண்ணி வச்சுருக்காங்க. த வாஸ்ட் நம்பர் ஆஃப் டெம்பிள்ஸ் தே பில்ட், அதிகப்படியான கோயில் கட்டி வச்சுருக்காங்க. தேர் கிரேட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், அவங்களோட கலை மற்றும் இந்த மாதிரி கட்டடக்கலைக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷன், அவங்களோட பங்களிப்பு வந்து ரொம்ப அதிகம். அண்ட் தேர் ஓவர்சீஸ் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் ஹாவ் கிவன் தம் அ ப்ரீஎமினன்ட் பொசிஷன் இன் ஹிஸ்ட்ரி. அதே சமயத்தில் அவங்க கடல் கடந்து போய் அதை பயன்படுத்தி இருந்ததை வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு வரலாறுல ஒரு முக்கியமான இடம் கொடுக்கும். அப்போ அதில் ஃபஸ்ட் பேரில் என்ன சொல்கிறாங்கன்னா, த சோலாஸ் ஆர் ஒன் அமங் த பாப்புலர் அண்ட் வெல் நோன் தமிழ் மார்ச் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் சவுத் இந்தியா. தென்னிந்தியாவோட வரலாறில் முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோழர்கள். அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, நல்ல மாநிலத்தை கட்டமைப்பு வச்சுருக்காங்க, இரிகேஷன் அந்த விவசாயம் அந்த மாதிரி நீர்ப்பாசனம் சம்மந்தமாக பல டேம் கட்டுறது அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதேபடியான கோயில் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி கலை மற்றும் கட்டடக்கலைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் வெளிநாடுகளுக்கு சென்று அதையும் பயன்படுத்தியிருக்காங்க. இதனால் வந்து இவங்க வரலாறில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்காங்க. ரிவைவல் ஆஃப் த சோழா ரூல். ரிவைவல்னா திரும்ப மறுமலர்ச்சி, அதுக்குள்ளே இருக்கக்கூடியது சோழர்கள் ஆட்சியில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி. த ஏன்ஷியன்ட் சோழா கிங்டம் ரெயின்ஸ் சுப்ரீம் வித் காவேரி டெல்டா ஃபார்மிங் த கோர் ஏரியா ஆஃப் இட்ஸ் ரூல் அண்ட் வித் உறையூர் பிரசன்ட் டே திருச்சிராப்பள்ளி அஸ் இட்ஸ் கேபிட்டல். அவங்களோட ஆட்சி எப்படி சிறப்பாக இருந்ததுன்னா, காவேரி டெல்டாவை, காவேரி கரையில் வந்து அவங்களோட ஆட்சி வச்சதுனால அந்த இடத்தோட பேர் வந்து உறையூர். இன்றைக்கி அந்த இடத்த நம்ம திருச்சிராப்பள்ளி சொல்லுவோம். அதை தலைநகராக வச்சு ஆண்டு வந்தாங்க. இட் ரோஸ் டு ப்ராமினன்ஸ் டூரிங் த ரெயின் ஆஃப் கரிகாலா. கரிகாலரோட ஆட்சியில் தான் அது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அண்ட் கிராஜுவலி டிக்ளைன் அண்டர் ஹிஸ் சக்ஸஸர்ஸ்னால் அடுத்தடுத்து வர்றவங்க. கரிகாலனோட ஆட்சியில் வந்து சிறப்பாக இருந்துச்சு. அவருக்கு அடுத்து வரக்கூடியவங்க மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக சரியில்லாமல் போயிடுச்சு. இந்த 9th century, விஜயலாயா ரூலிங் ஸ்மால் டெரிட்டரி லையிங் நார்த் டு த காவேரி ரிவைவ்ட் த சோழா டைனஸ்டி. 9th century 9ஆம் நூற்றாண்டில் விஜயாலயான்னு ஒருத்தவர் அந்த காவேரிக்கு வடக்கு பக்கத்தில் ஒரு சின்ன எல்லையை ஆட்சி செஞ்சுக்கிருந்தவர் சோழர்களோட ஆட்சியை வந்து கொஞ்சம் திரும்பி கொண்டு வந்தார். ஹி கான்குவைட் தஞ்சாவூர் அண்ட் மேட் இட் ஹிஸ் கேபிட்டல். அவர் தஞ்சாவூரை ஆட்சி கைப்பற்றிட்டு அதை வந்து அவரோட கேபிட்டலாக வச்சுக்கிட்டார், தலைநகரமாக வச்சுக்கிட்டார். லேட்டர் ராஜேந்திரா ஒன் அண்ட் ஹிஸ் சக்சஸர்ஸ் ரூல் த எம்பையர் ஃப்ரம் கங்கை கொண்ட சோழபுரம், த நியூலி பில்ட் கேபிட்டல். அதுக்கப்புறம் ராஜேந்திரா ஒன்றும் அவருக்கு அப்புறமா வந்தவங்களும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் புதுசாக தலைநகரமாக ஏற்படுத்திக்கிட்டாங்க. ராஜராஜா ஒன் ஏடிசி. ராஜராஜா ஒன்றவர் எப்படின்னா கிறிஸ்டின் ஏரா 985 1016 வரைக்கும் வாஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ரூலர் ஆஃப் சோழா எம்பையர் அண்ட் ஆல்சோ குரூப் பாப்புலர் பிஹைண்ட் இஸ் டைம். ராஜராஜன் யார்? ராஜராஜ சோழன் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அவர்
985 அந்த 1016 வரைக்கும் வாழ்ந்தவர். அவர் இந்த சோழ சாம்ராஜ்யத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆட்சி மன்னராக இருந்தார். அதனால தான் அவர் வந்து இன்றைக்குமே வந்து காலம் கடந்து ஞாபகத்தில் இருக்கார். ஹி எஸ்டாப்ளிஷ்ட் சோழா அத்தாரிட்டி ஓவர் லார்ஜ் பார்ட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா. அவர் இந்த சோழர்களோட ஆட்சியை வந்து தென்னிந்தியாவில் அதிகமான இடத்துல செலுத்தினார். His much acclaimed naval expeditions led to the expansion of Cholas into the west coast and Sri Lanka. அவரோட ஆட்சியை வந்து ஸ்ரீலங்கா வரைக்கும் வந்து விரிவாக போனார். வெஸ்ட் கோஸ்ட் அந்த பக்கம்லாம். வெஸ்ட் கோஸ்ட்னா கடற்கரை சொல்லுவோம். He built the famous ராஜேஸ்வரம் டெம்பிள் இன் தஞ்சாவூர். தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரா டெம்பிள், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அந்த கோயில் வந்து இவர் காலத்துக்கு கட்டினது தான். இஸ் சன் அண்ட் சக்சஸர் ராஜேந்திர சோழா I, அவரோட பையன், அவருக்கு அப்புறம் ஆட்சி புரிஞ்சவங்க ராஜேந்திர சோழர். அவர் 1016 1044 வரைக்கும் இருந்தார். அவருமே வந்து அவரோட அப்பா அளவுக்கு மேட்ச் இஸ் எபிலிட்டி டு எக்ஸ்பேண்ட் த எம்பையர். அவங்க அப்பா மாதிரியே இவரும் ஆட்சியை வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணார், பெருசாக்குனார். த சோழா எம்பையர் ரிமைண்ட் அ பவர்ஃபுல் சோர்ஸ் இன் சவுத் இந்தியா டூரிங் ஹிஸ் ரெயின். இவரோட காலத்தில் யார்? அவரோட பையன் ராஜாவோட பையன் ராஜேந்திர சோழன். இந்த ராஜேந்திர சோழன் காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, அப்பயுமே வந்து சோழ பேரரசு கொஞ்சம் சக்தி வாய்ந்த இதாக தான் இருந்துச்சு. இன் சவுத் இந்தியா டூரிங் இஸ் ரெயின். ஆஃப்டர் இஸ் அசெஷன் இன் AD CE 1023, his striking military expedition was to northern India, capturing much territory there. அவர் 1063 அவரோட மிலிட்ரி எடுத்துக்கிட்டு நார்த் இந்தியாவில் போய் பல இடத்த பிடிச்சிக்கிட்டாரு. He proclaimed himself the கங்கை கொண்டான், conqueror of கங்கை region. அப்போ அவருக்கு என்ன பேர் கிடச்சதுன்னா, ஏன்னா நார்த் இந்தியாவில் கங்கை இருக்கிற பக்கத்தில் போய் பல இடத்த பிடிச்சதுனால அவருக்கு பேரை வந்து பட்ட பேர் வந்து கங்கை கொண்டான் பேர் வச்சுக்கிட்டாங்க, சிறப்பு பேர். அதுக்கு என்ன அர்த்தம்னா கங்கையை கைப்பற்றியவன் அர்த்தம். கங்கை கொண்ட சோழபுரம் டெம்பிள் வாஸ் பில்ட் டு கமமரேட் ஹிஸ் விக்டரிஸ் இன் நார்த் இந்தியா. இவரோட நார்த் இந்தியாவில் அவரோட வெற்றிக்கு ஞாபகார்த்தமாக கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் கட்டியிருக்காரு. த நேவி ஆஃப் ராஜேந்திர சோழா எனேபிள்ட் ஹிம் டு கான்குவர் த கிங்டம் ஆஃப் ஸ்ரீவிஜயா. த நேவின்னு கப்பற்படை, அவரோட கப்பற்படை வந்து அவருக்கு கிங்டம் ஆஃப் ஸ்ரீவிஜயான்றத ஆட்சி செய்ய கொடுத்துச்சு. சோலாஸ் கண்ட்ரோல் ஓவர் த சீஸ் ஃபெசிலிட்டேட் ஏ ஃப்ளோரிசிங் ஓவர்சீஸ் ட்ரேட். இந்த சோழர்கள் என்ன பண்ணாங்க, கடல் வழி பயணம் செஞ்சு வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்சி செஞ்சாங்க. டிக்ளைன் ஆஃப் சோழா எம்பையர். இப்போ சோழர்களோட ஆட்சி எப்படி சரிஞ்சதுன்றது போட்டிருக்காங்க. ராஜேந்திர சோழாஸ் 3 successors வேர் நாட் கேப்பபிள் ரூலர்ஸ். இப்போ ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் வந்தது ராஜேந்திர சோழன், 2 பேருமே சிறப்பாக ஆட்சி செஞ்சாங்க. அவங்களுக்கு அப்புறமா வந்த 3 பேர் யாருன்னா அது 3rd successor, 3 பேருமே வந்து சரியாக ஆட்சி செய்யலை, அந்தளவுக்கு அவங்களுக்கு திறமை இல்லை. The 3rd successor வீர ராஜேந்திரா சன் ஆதிராஜேந்திரா வாஸ் killed in civil unrest. With his death ended the விஜயலயா லைன் ஆஃப் சோழா ரூல். அதில் வந்ததில் 3ஆவதாக வந்தது ராஜேந்திர சோழருக்கு அப்புறம் வந்து அதுக்கு அடுத்த ஆள் வந்து அவருக்கு அடுத்து 3ஆவதாக வந்த ஒரு வீர ராஜேந்திராவோட சன் அண்ட் ஆதிராஜேந்திரா. இவரை வந்து மக்கள் வந்து சிவில் அன்ரெஸ்ட் அப்படின்னா உள்நாட்டு கலவரம். இப்போ இவரோட இறந்ததோட என்ன ஆச்சுன்னா சோழர் ஆட்சியில் இந்த விஜயாலய வம்சம் முடிஞ்சிருச்சு. த ரூயின்ஸ் ஆஃப் கங்கை கொண்ட சோழபுரம், அந்த படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கங்கை கொண்ட சோழபுரத்துலேருந்து எடுக்கக்கூடியது, அழிஞ்சு போயிருக்கு பாருங்கள். ஆன் ஹியரிங் த டெத் ஆஃப் ஆதிராஜேந்திரா, இந்த ஆதிராஜேந்திராவை வந்து உள்நாட்டு மக்கள் கலவரத்தில் கொண்டுட்டாங்க. ஆன் ஹியரிங் த டெத் ஆஃப் ஆதிராஜேந்திரா, ஈஸ்டர்ன் சாளுக்கியா பிரின்ஸ் ராஜேந்திர சாளுக்கியா seized the Chola throne and began the rule of சாளுக்கிய சோழ டைனஸ்டி அட் குலோத்துங்கா. இப்போ ஆதிராஜேந்திரா இறந்த கேள்விப்பட்ட கிழக்கு பகுதியில் ஆட்சி செஞ்சுக்கிற சாளுக்கிய இளவரசர் ராஜேந்திர சாளுக்கியா இந்த சோழர் ஆட்சியை கைப்பற்றி அவரோட ஆட்சியை செலுத்த ஆரம்பித்தார். சாளுக்கிய சோழ டைனஸ்டி, அந்த இடம் பேர் வந்து குலோத்துங்கான்ற இடத்துல குலோத்துங்கா. ஃபர்ஸ்ட் குலோத்துங்கா எஸ்டாப்ளிஷ்ட் himself firmly on the Chola throne, soon eliminating all the threats to Chola empire. இப்போ குலோத்துங்கா அவர் அந்த ஆட்சியில் உட்கார்ந்ததுக்கப்புறம் அந்த சோழ
சாம்ராஜ்யத்துக்கு என்னென்ன ஆபத்து இருந்துச்சோ எல்லாத்தையும் சரி பண்ணிட்டார். He avoided unnecessary wars and earned goodwill on his subject. இப்போ இருந்தவருக்கு மக்கள் மேலே பெரிய திருப்தி இல்லாதனால தான் அவரை வந்து கொண்டுட்டாங்க. அதே மாதிரி இவர் இருக்கக்கூடாது, என்ன பண்ணுறாரு, மக்களோட நம்பிக்கையை பெறுற மாதிரி சில நல்லதெல்லாம் செஞ்சார். பட் குலோத்துங்கா லாஸ்ட் த டெரிட்டரிஸ் இன் சிலோன். ஆனாலுமே குலோத்துங்கா சிலோனில் வந்து அவரோட எல்லையை வந்து விட்டுட்டார். The Pandya territory also began to slip out of the Chola control. இப்போ சோழர்களோட கண்ட்ரோலில் இருந்த கட்டுப்பாட்டில் இருந்த பாண்டியர்களோட எல்லையும் கைமீறி போச்சு. காஞ்சிபுரம் வாஸ் லாஸ்ட் டு தெலுங்கு சோலாஸ். காஞ்சிபுரத்தை தெலுங்கு சோழர்கள்ட்ட பறி கொடுத்துட்டாங்க. The year 1279 marks the end of Chola dynasty when King Maravarman Kulasekara Pandyan I defeated the last king Rajendra Chola III and established the rule of Pandya in present-day Tamil Nadu. 1279 வருஷத்தில் கிங் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் அவர் ராஜேந்திர சோழா மூணாவது ராஜேந்திர சோழாவை வந்து தோக்கடிச்சதோட பாண்டியர்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் அவங்களோட ஆட்சியை. அட்மினிஸ்ட்ரேஷன். த சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் கிங். As the head of a state, the king enjoyed enormous powers. சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன்னா ஒரு மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடு, அது வந்து ராஜாவோட கையில் இருந்துச்சு. அவரோட நிர்வாகன்றது ராஜாவோட கையில் இருக்குது. அட் த ஹெட் ஆஃப் அ ஸ்டேட் த கிங் என்ஜாய்ட் எனாமஸ் பவர். அதாவது ஸ்டேட்னு அந்த மாநிலம் சொல்லலாம், இல்லை அந்த குறிப்பிட்ட ஏரியாவை சொல்லலாம். அதோட தலைவராக இருக்கிறதுனால அவருக்கு அதிகபட்ச பவர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவர் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு. The king's orders were written down in palm leaves by his officials or inscribed on the temple walls. அந்த மன்னரோட ஆர்டர், அவரை சொல்லக்கூடிய அந்த ஆணைகள்லாம் பனை ஓலையில் எழுதி வச்சுருந்தாங்க, இல்லைன்னா சுவரில் இது பண்ணி செதுக்கி வச்சுருந்தாங்க கல்வெட்டுகளாக. த கிங்ஷிப் வாஸ் ஹெரிடிட்டி இன் நேச்சர். யார் மன்னராக முடியும்னா மன்னரோட பசங்க தான் மன்னராக முடியும். த ரூலர் செலக்டட் ஹிஸ் எல்டஸ்ட் சன் அஸ் ஹிஸ் அப்பேரண்ட். அந்த ராஜாவோட மூத்த பையனை தான் வந்து அடுத்து அவரோட வாரிசாக வைப்பார். ஹி வாஸ் நோன் அஸ் யுவராஜா. அந்த மூத்த வாரிசு என்ன சொல்லுவாங்கன்னா யுவராஜான்னு சொல்லுவாங்க, இளவரசன். அதான். த யுவராஜாஸ் வேர் அப்பாயிண்டட் ஆஸ் கவர்னர்ஸ் இன் த ப்ராவின்சஸ் மெயின்லி ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைனிங். இந்த இளவரசர்கள்லாம் அந்த சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கவர்னராக வச்சு அட்மினிஸ்ட்ரேஷனில் ட்ரெயின் கொடுப்பாங்க, நிர்வாகம் எப்படி பண்ணுறதுன்னு ட்ரைனிங் கொடுப்பாங்க. The Chola rulers established a well-organized system of administration. The empire, for administrative convenience, was divided into provinces or mandalams. சோழர்கள் அந்த நிர்வாகத்தை வந்து சிறப்பாக வடிவமைச்சிருந்தாங்க. அந்த இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா ப்ராவின்சஸ் ஆர் மண்டலம்ஸ்னு பிரிச்சிருக்காங்க. ஈச் மண்டலம் வாஸ் சப்டிவைடட் இன்டு நாடுஸ். வித்தின் ஈச் நாடு தேர் வேர் மெனி குரம்ஸ். குரம்ஸ்னா குரூப் ஆஃப் வில்லேஜஸ். த லோயஸ்ட் யூனிட் வாஸ் த கிராமம். இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க சோழர்கள் மண்டலமாக பிரிச்சிருக்காங்க. அந்த மண்டலத்தில் வந்து அதை வந்து நாடாக பிரிச்சிருக்காங்க. அந்த நாட்டை குரமாக பிரிச்சிருக்காங்க. குர்ரம்ன்றது நிறைய கிராம பகுதியில் சேர்ந்த ஏரியா வந்து குர்ரம் சொல்கிறது. அதுலேயே வந்து கடைசியில் அந்த லோயஸ்ட் யூனிட் வாஸ் த கிராமம். கடைசியாக இப்போ வந்து எந்த இடத்துல நிற்கிதுன்னா கிராமத்தில் வந்து நிற்கிது. ஓகே, ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.